தெருநாய்களை சுட்டுக் கொள்வதை நிறுத்தக் கூறி 100க்கும் மேற்பட்ட விலங்கின ஆர்வலர்கள் நேற்று புத்ராஜயாவில் அமைதி மறியல் நடத்தினர். GHRF எனப்படும் அனைத்துலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் சசிகுமார் தலைமையில் 2 இடங்களில் அம்மறியல் நடத்தப்பட்டது. காலையில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு வெளியேயும், பிற்பகலில் KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சுக்கு வெளியேயும் அவர்கள் ஒன்று கூடினர். தெருக்களில் சுற்றித் திரியும் பிராணிகளை முறையாக கையாளாதது, அப்படியே அவற்றை யாராவது தத்தெடுக்க விரும்பினால் 300 முதல் 2000 ரிங்கெட் வரை ஊராட்சி மன்றங்கள் அதிக கட்டணம் விதிப்பது குறித்து KPKT அமைச்சிடம் வழங்கப்பட்ட மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டது. கைவிடப்பட்ட பிராணிகளை எடுத்து வளர்க்க மனதார விரும்புவோருக்கு உயரிய கட்டணம் விதிப்பது நியாயமல்ல என சசிகுமார் குறிப்பிட்டார். பிராணிகளின் உயிர்கள் கருணையின் அடிப்படையில் பாதுகாக்கப்படுவதில்லை, மாறாக வியாபார பொருளாகி விட்டதோ என்ற தோற்றத்தை இது ஏற்படுத்துகிறது. எனவே இதுபோன்ற கொள்கைகளை மறு ஆய்வு செய்யுமாறு KPKT அமைச்சு வலியுறுத்தப்பட்டது. இவ்வேளையில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சுக்கான மகஜரில் கால்நடை சேவைத்துறையின் இயலாமை சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக தெருக்களில் சுற்றித் திரியும் பிராணிகளின் எண்ணிக்கையை மனிதாபிமான முறையில் கட்டுப்படுத்த ஊராட்சி மன்றங்கள் தவறி வருவதை கால்நடை சேவைத்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது என சசி கூறினார். தெரு பிராணிகள் கொல்லப்படுவதை தடுக்கும் அதே வேளை 2015 விலங்குகள் நல சட்டத்தில் திருத்தம் செய்வது, அவ்விஷயத்தில் ஊராட்சி மன்றங்களுக்கு விரிவாக பயிற்சி அளிப்பது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன.